السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அருளாளன் அன்பாளன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனின் அருமந்த ஹபீபாகிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சையதுனா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்கள், என்னுடைய சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகளால் பாராட்டப்பட்ட அந்த பெருமக்கள், அவர்களை முழுமையாக தன்னுடைய வாழ்வில் பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது நாம் சையதுனா ஆமிர் இப்னு ஷுராஹபீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமிர் இப்னு ஷுராஹபீல் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே இமாம் ஷாபி என்ற பிரபல்யமானவர்கள். இப்படி பிரபல்யமான அவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் 6 வருடம் கழிந்ததற்கு பிறகு இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் பிறக்கும் பொழுது இரட்டை குழந்தையாக அவர்கள் பிறந்தார்கள். மூத்தவராக பிறந்த இவர்களுடைய சகோதரர் நல்ல உடல்வாகுவோடு இருந்தார்கள். அதன் காரணத்தினால் தாயினுடைய கருவறையிலே நல்ல வளரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய சகோதரர் அண்ணன் நன்றாக நெறித்ததின் காரணத்தினால் இவர் குள்ளமாக ஆயிட்டான். ஆள் ரொம்ப மெலிந்தும் போய் சுருங்கியும் போய் இருப்பார்கள். இமாம் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமிர் இப்னு ஷுராஹபீல் ஆக அவர்கள் பிறக்கும் பொழுது மிக மெலிந்த உடம்புடையவர்களாக, அதே சமயம் மிகவும் சின்ன உடம்புடையவர்களாக ஆகியிருந்தார்கள். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுடைய இல்மு, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய ஞாபக சக்தி, அறிவாற்றல், திறமை, ஓதும் தன்மை, திலாவத் இவைகளிலே அவர்களை நெருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, மெலிய செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதில் விரிந்து பறந்து திரிந்தார்கள். மிகவும் அறிவும் ஆற்றலும் கூரிய புத்தியும் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அவர்களினுடைய பிறப்பு கூஃபாவிலே இருந்தாலும் கூட அவர்கள் பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான மதீனா ஷரீஃபிலே வாழ வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஏற்பட்டு, அந்த மதீனா ஷரீஃபிலே நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொடர்பு தனக்கு கிடைக்கும் என்ற ஆவலினாலும் அவங்க மதீனாவிற்கு வந்தார்கள். அதே போன்று மதீனாவிலிருந்து பல சஹாபாக்கள் கூஃபாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். நாம் ஏற்கனவே கடந்த உரைகளிலே சொல்லி இருக்கிறோம், கூஃபா தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், ரோம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் படையெடுத்து செல்வதற்கு உண்டான ஒரு தளமாக அமைந்திருந்தது, பாதுகாப்பு தளமாகவும் அமைந்திருந்தது. அந்த மற்ற நாடுகளில் இருந்து ஆபத்துக்கள் இந்த பகுதிக்கு வராமல் தடுப்பதற்கும் அது வழியாக இருந்தது. விரிவான வளமான ஒரு ஊராக கூஃபா இருந்ததின் காரணத்தினால் அங்கே தாபீன்களும் சஹாபாக்களும் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அங்கிருக்கக்கூடிய மக்கள் மதீனாவை நோக்கி வரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதீனா ஷரீஃப் வந்து சஹாபிகளிலே நிறைய கற்க வேண்டும் என்ற ஆவல் ஷாபி ரலியல்லாஹு தஆலா ஆமிர் இப்னு ஷுராஹபீல், நாம் ஷாபி என்றே சொல்லுவோம், அவர்களுக்கு அதிகமாக இருந்தது.
புறப்பட்டு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், 500க்கும் மேம்பட்ட சஹாபாக்களிடத்திலே நான் படித்திருக்கிறேன் என்று. 500க்கும் மேம்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களிடத்திலே மார்க்க ஞானங்களை கற்றிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களிலே அந்த பட்டியல்ல சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆயிஷா சையதத்துனா உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் இடம்பெறுகிறார்கள். 500க்கு மேம்பட்ட சஹாபாக்களோடு அவர்களுடைய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். கூரிய சிந்தனை, ஞாபக சக்தி. எந்த அளவுக்கு ஞாபக சக்தின்னு அவங்களே சொல்றாங்க, மா கதப்து சௌதா ஃபீ பைலா அகத் வலா ஹத்தஸனி ரஜுலுன் பிஹதீதின் இல்லா ஹஃபில்துஹு வலா சமிஅத்து மின் இம்ரிஇன் கலாமன் சும்மா அஹ்பப்து அன் யுஈதஹு அலைய. நான் 500க்கு மேம்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அல்லாத தாபியின்களில் அஜில்லத்து தாபியின்களில் மிக முக்கியமான பெரிய நபர்களை எல்லாம் நான் சந்தித்து படித்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு பேப்பர்ல கூட நான் எழுதியது கிடையாதுங்கிறான். ஒரு பேப்பர் எடுத்து நான் எழுதினது கிடையாது. என்ன சொல்லுகிறார்களோ அது அப்படியே என்னுடைய கல்வியிலே மனனமாகிவிடும். எந்த அளவிற்கு என்றால், நான் இத்துணை பேரை நான் சந்தித்த போதிலும் படித்த போதிலும் யாரிடத்திலாவது இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்களேன் என்று கேட்டதும் கூட இல்லை. ஒரு தடவை சொன்னதை திருப்பி கேட்க சொன்னது கூட இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு என்னுடைய இதயத்தை விரிவாக்கி வைத்திருந்தான். இன்ஷிராஹுல் கல்ப், எனக்கு ஞாபக சக்தி அதிகமாக தந்திருந்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அறிவாற்றல் மிக்கவர்களாக, விசாலமான சிந்தனை உடையவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை அவங்க சொல்லுவாங்க, இல்ம கற்கக்கூடிய விஷயத்துல நீங்க காலத்தை என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க, காலத்தை வீணாக்காதீங்க. லவ் அன்ன ரஜுலன் சாஃபர மின் அக்ஸ ஷாமி இல அக்ஸல் யமன். ஷாம் சிரியாவினுடைய தொங்கலில் இருந்து யமனினுடைய தொங்கலுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யறான், கல்வியை கற்பதற்காக பிரயாணிக்கிறான். பிரயாணித்து இவ்வளவு தூரம் பிரயாணத்துல அவனுக்கு கிடைத்தது கலிமத்துல் வாஹிதா, ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அவனுக்கு பயனுள்ளதா இருக்கு. அவனுக்கு பயன் தரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை தான் அவன் கற்றான் என்றால் அவனுடைய பயணம் வீணானது அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டாங்க. இவ்வளவு தூரம் பயன், நிறைய இல்மு கிடைக்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த வார்த்தை அவனுக்கு பயன் உள்ளதுதான் என்று இருக்குமே. ஆனால் அவனுடைய பயணம் வீணான பயணம் அல்ல, அது பரக்கத்தான பயணம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், மார்க்க ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை விசாலமாக்குவான் என்று குறிப்பிடுவார்கள். இவங்களுடைய ஞாபக சக்தியில பாருங்க, ஒரு பெரிய கவிஞர்களா இருந்தாங்க. நான் ஹதீதை, அல்லாஹு தாலா ஹதீதை கற்கக்கூடிய, குரானை கற்கக்கூடிய, தாரீக் என்ற வரலாற்றை கற்கக்கூடிய, நசப ஹசப் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப கோத்திரத்தினுடைய இல்மை கற்கக்கூடிய, மனாம் சம்பந்தப்பட்ட அந்த கல்வியை கற்கக்கூடிய, எல்லா வகையான ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்கக்கூடிய ஆற்றலை எல்லாம், ஞாபக சக்தி எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தான். அது போன்று கவிதையையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நான் ஆக குறைவாக கற்றது, மனனம் செய்தது கவிதை தான். நான் கற்றதிலேயே ஆக குறைவானது எது என்றால் கவிதை தான். அப்படி கற்றிருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய அளவு என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க, லவ் ஷிது ல அன்ஷத்துக்கும் மின்ஹு ஷஹரன் தூன உஈத ஷைஅன் மிம்மா அன்ஷத்து. ஒரு மாசம் உட்கார்ந்து அந்த கவிதைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொன்னதை ஒரு தடவை கூட திருப்பி சொல்லாம நான் சொல்லுவேன். ஒரு மாசம் சொன்னாலும் கூட நான் கற்றிருக்கக்கூடிய அந்த கவிதைகள் முடிஞ்சு போகாது. இதுதான் நான் கற்றதிலே ஆக குறைவுங்கிறாங்க. கவிதை தான் அவங்க கற்றதிலே குறைவா. அதே சமயம் ஒரு மாத காலமாக இந்த கவிதை அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். விடாம சொல்லிக் கொண்டே இருந்தால் அந்த சொல்லிக் கொண்டு வரும்பொழுது ஏற்கனவே சொன்ன ஒன்றை திரும்ப சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாமல் வந்தாலும் கூட ஒரு மாசம் ஆனாலும் கூட நான் கற்றிருக்கக்கூடிய இந்த கவிதை முடிந்து போகாது என்று குறிப்பிடுகிறாங்க. என்றால் இதுவே இந்த நிலை என்ன, மற்றதெல்லாம் எப்படி இருக்கு நம்ம யோசிக்கிற வேண்டியதான். அவ்வளவு பெரிய ஞாபக சக்தியையும் ஆற்றலையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம்
பார்க்கிறோம். சங்கையானவர்களே, எந்த அளவுக்குன்னா அவங்க கூஃபால இருக்கும் பொழுது இங்கே மதீனா ஷெரீஃபில கட்டுறதுக்கு பிறகு கூஃபாவிற்கு வந்தார்கள். கூஃபாவிற்கு வந்ததற்கு பிறகு திரளாக மக்கள் வந்து ஒவ்வொரு டைம் அந்த டைம்ல வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜுமரன் ஜுமரா, இப்படி குழுவாக கூட்டமாக வந்து என்ன செய்வார்கள், கற்றுக்கொண்டு செல்வார்கள். இந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அருமந்த சஹாபாக்கள் கூஃபாவுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிலையிலும் கூட இவங்க உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு கட்டத்தில் சேனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மகா பெரிய அறிஞர்கள்ல பெரிய அறிஞர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார், அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை இந்த ஷாபி அவர்களை பற்றி அவர்கள் என்ன படிச்சும் இருக்கிறாங்க. அவர்களுடைய மஜ்லிஸை ரொம்ப அழகா மக்கள்லாம் சொல்றாங்களே என்பதற்காக அவருடைய மஜ்லிஸ்ல போய் அவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாபி இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கற்ற ஒரு அற்புதமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மிக சிலாகித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்துல்லா ஒரு நல்ல பிள்ளை என்றார்கள். அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமிஅஹு ذات, ஒரே ஒரு தடவை அவங்க சொல்றதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். யாரு, அவங்க பேசுற ஒரு மகாசி யுத்த களத்தை பற்றி உண்டான பாடத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நடத்தின அந்த விஷயம் இருக்குதே, அவங்க பாடம் நடத்துறாங்க, மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் ஒரு தடவை கேட்கிறேன். அந்த யுத்தத்தில் நானும் கலந்துருக்கிறேன். அந்த யுத்தத்தில் நானும் கலந்திருக்கிறேன். ஷாபி அவர்கள் பேசும் பொழுது நான் பார்க்கிறேன், அந்த யுத்த களத்திலேயே நான் நிற்பது போன்று அவங்க சொன்னாங்க. அந்த யுத்த களத்தில் எதையெல்லாம் பார்த்தேனோ அதையெல்லாம் சொன்னார்கள். இன்னும் ஒன்னு சொல்லவா, அந்த யுத்த களங்களிலே கலந்து கொண்டவன் நான் என்றாலும் கூட, சில யுத்தங்களை பற்றி சொன்னார்கள், அதை நான் கலக்கவில்லை என்றாலும் கூட அதை பற்றிய முழு அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் சஹாபாக்களோடு இருந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அவங்களுடைய யுத்தங்களை அவங்க சொன்ன மாதிரி என்னால் சொல்ல இயலாது. ஷாபி சொல்ற மாதிரி என்னால் சொல்ல முடியாது, ரிவாயத்தை செய்ய முடியாது, அவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வாழ்த்தப்பட்டவர்கள் சையதுனா ஷாபி ஆமிர் இப்னு ஷுரஹபீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதே மாதிரி அவர்கள் இந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட், சட்டென்று எந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அதை கரெக்டா பேசுவாங்க. ஒரு தடவை ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில, ஒருத்தர் வந்து ஆமீர் கோத்திரத்தை சார்ந்தவர், இன்னொருத்தவர் அசது கோத்திரத்தை சார்ந்தவர். பிரபல்யமான அரபுகளிலே பிரபல்யமான கோத்திரம் ஆமீர் கோத்திரமும் அசது கோத்திரமும். இந்த இரண்டு கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில குலப்பெருமைகளை பற்றி, எங்க குடும்பத்தில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இவர் பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசில இந்த ஆமீர் கோத்திரத்தை சார்ந்தவர் அசது கோத்திரத்தை சார்ந்தவரை மிகைத்திட்டார். ஃபக்கத் கலபல் ஆமிரியு சாஹிபஹு வஅலா அலைஹி, ரொம்ப மிகைச்சிட்டா இவரால பதில் பேச முடியல. யாரு, அசது கோத்திரத்தை சார்ந்தவரால பதில் பேச முடியல. அப்படியே திகைச்சு போய் அப்படியே நிக்கிறார். உடனே என்ன செஞ்சாருன்னா, அப்படி பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா, நீ என்ன பெருசா அப்படி எல்லாம் பேசினா, எங்களை தாழ்த்தி பேசினா, உங்களுடைய குடும்பம் பெருசா உயர்ந்தன்னு பேசினா, இன்னைக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறான், இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாய், நீ சொல்லு பார்க்கலாம். என்னால் அவரால் ஒன்னும் சொல்ல முடியல. அப்படி கூனி குறுகி போயிட்டார் அந்த அசது கோத்திரத்தை சார்ந்தவர். சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்ட அந்த கூனி குறுகியவருடைய சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல கொண்டு நிறுத்துறாரு. பாருங்க இவர் என்ன மாதிரி இது பேசுகிறாரு அப்படின்ட்டு. இவர் சொல்ற அந்த அசது, இல்ல என்ன விட்டுருப்பா, நான் வரலப்பா, வா, அவங்க தான் பெரிய அறிவாளர், அவங்க சொல்லட்டும் பதில், நமக்கு தீர்ப்பு செய்யட்டும் என்று அவங்க கேட்கறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. இப்படி நடந்தது. நான் வந்து ஆமிரி சொல்றாரு, அந்த ஆமீர் கோத்திரத்தை சார்ந்த ஆமிரி, நான் வந்து என்னுடைய குடும்ப விஷயங்களை சொன்னேன். அவருடைய அசதி, அவருடைய குடும்ப விஷயங்களை சொன்னார். ஆனாலும் கூட அவரை என்னுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, நிக்க முடியல. ஆனா பெருசா பேசினார். எனவே நீங்க இந்த விஷயத்துல தீர்வு செய்யணும், எங்க குடும்பம் தான் சிறந்தது என்று சொல்வதற்காக பல ஆதாரங்களை நான் முன் வச்சிருக்கிறேன் என்று சொன்ன போது அவங்க என்ன செஞ்சாங்க, ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆமிரியை பார்த்து, அப்படியா, சரி நான் உனக்கு சொல்றேன், முதல்ல அவரோட சட்டையை நீ பிடிச்சிட்டு இருக்கிறாப்ப அதை விடு. என்ன சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்ற, முதல் சட்டையை விடு, நான் பேசுகிறேன் என்று சொன்னதும் அவர் சட்டையை விட்டுட்டார். அசதியை பார்த்து சொல்றாரு, ஏன்பா நீ கவலைப்படுற, கூனி குறுகி போய் நிக்கிறிய, நிமிர்ந்து நில், உன்னுடைய கோத்திரம் ஒன்னும் குறைஞ்ச கோத்திரம் அல்ல. ஏன்னா வரலாறு அந்த அளவுக்கு தெரிந்தவர்கள் சையதுனா ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் சொல்றேன், இப்ப நிறைய சொல்லிடுவேன், இந்த நேரத்தில் 6 விஷயம் நான் உனக்கு சொல்றேன். 6 விஷயம், இந்த 6 விஷயத்துல ஒன்னு கூட அவங்க கோத்திரத்துல கிடையாது, உங்க கோத்திரம் தான் சிறந்தது.
உங்க கோத்திரத்தில் தான் என்ன செய்யுது இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முதலாவது ஒன்றை சொல்லவா, அன்னஹு அவ்வலுஹா அன்னஹு கானத் மின்கும் இம்ரஅத்துன் ஹதபஹா சய்யிதுல் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை உங்களுக்கு சொல்லவா, ஃபஸவ்வஜஹுல்லாஹு இய்யாஹா மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். உங்க கோத்திரத்திலிருந்து ஒரு பொம்பளையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணு கேட்டு முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சாங்கிறது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சான் 7 வானத்துக்கு மேல. 7 வானத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனைவியர்கள்லாம் இங்க கல்யாணம் நடந்தது துனியால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவி அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வச்சான். அது 7 வானத்துக்கு மேல அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேங்கறான், ஜவ்வஜ்னாகஹாங்கறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த பெண்மணி உங்க கோத்திரத்தில் உள்ளவர் தான். நீ ஏன்பா கூனி குறுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா? இந்த 2 பேருக்கு மத்தியிலேயும் இந்த கல்யாணம் முடிப்பதற்கு தூதுவாக இருந்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மற்றவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு மலக்கு வந்து இருக்கல, வானவர் கோர் வந்து உட்காரல. இன்னஹா உம்முல் முஃமினீன் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்முல் முஃமினீன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க? உங்க கோத்திரத்தை சார்ந்தவங்க. நீ என்ன கையை கூனி குறுக்கிட்டு அப்படியே என்ன விட்டுன்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? நீ ஒன்னும் கெஞ்ச தேவையில்லை, உன் கோத்திரம் ஒன்னும் குறைஞ்சது இல்லை. فَكَانَتْ هَذِهِ الْمَأْثَرَةُ لِقَوْمِكَ وَلَمْ تَكُنْ لِأَحَدٍ مِنَ الْعَرَبِ غَيْرِكُمْ. வேற யாருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கல. ஏனெனில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே திருமணம் முடிச்சு வச்ச ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி குர்ஆன்ல சொன்னான், ஜவ்வஜ்னாகஹா, நாம் உங்களுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடித்து வைத்தோம் என்கிறான். அந்த சிறப்பு உங்க குடும்பத்துக்கு தானே இருக்கு. நீ ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? நிமிந்து உட்கார் அப்படின்னோடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஆஹா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அப்படிதான் அவர் யோசிக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், அன்னஹு கான மின்கு ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா யம்ஷி அலல் அர்தி. ஒரு மனிதர் இருந்தார், அவங்க சுவனவாதி. இந்த சுவனவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு பூமியில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கோத்திரத்தில் அப்படி ஒரு ஆள் இல்ல, உங்க கோத்திரம் தான் இருக்கிறாங்க. யார் அது? உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா, உக்காஷா ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கலோகம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடக்க நேர சொர்க்கம் அப்படின்றதும் உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அதுல என்னையும் சேர்க்கும்படி நீங்க கேளுங்கன்னா நீங்க அதுல உள்ள ஆள் தான் ரசூல் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உக்காஷா ரலியல்லாஹு தஆலா உங்க கோத்திரத்தில் உள்ள ஆள் தானப்பா, நீ ஏன்பா யோசிக்கிற அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம். ஆஹாட இப்படிலாம் இருக்கான்னு இப்பதான் அவர் யோசிக்கிறார். மூன்றாவதாக இன்னொன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்ன அவ்வல லிவா இன் உகித ஃபில் இஸ்லாமி கான லிரஜுலின் மின்கும். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கொடியை யாருடைய கையில கொடுக்கப்பட்டது? அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் இருக்காங்க, அவங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் முதலாவது இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சவங்க. அவங்க உங்க கோத்திரத்தை சார்ந்தவங்க தானே. இந்த பாக்கியம் வேற யாரு கிடைச்சது? அவரோட கோத்திரத்தில் இருக்கிற ஆமீருக்கு இருக்கா? அசதிக்கு தான் இருக்கு. நீ ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நான்காவதை ஒன்று சொல்கிறேன். அவ்வளவு மகனமின் குசிம ஃபில் இஸ்லாமி கான மகனமுஹு. முதலாவதாக கனிமத்து பொருள் பங்கு வைக்கப்பட்ட போது இஸ்லாத்துல முதலாவது கனிமத்து பொருள் பங்கு வைக்கப்பட்டது அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்ற அந்த பொருள் இருந்துதான், அதுல தான் கிடைத்தது. ஐந்தாவது ஒரு சிறப்பை ஒன்று சொல்லுகிறேன். அண்ணா அவ்வள மன் பாய பைஅத்த ரிதுவான் கான மின்கும். இந்த பைஅத் ரிதுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஹுதைபியா சம்பந்தப்பட்ட தலைப்பில் பேசப்பட வேண்டியது. இந்த ஒரு விஷயம் வந்ததா, இதை நாம் இடையில் சொல்லுகிறோம். ஹுதைபியாவிலே தங்கி இருக்கும் பொழுது எதிரிகள் தடுத்தார்கள், மக்காவுக்கு வரக்கூடாது என்று தடுத்தார்கள். சமாதானம் செய்வதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு செய்தி வந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு போய் விட்டார்கள் என்று ஒரு வதந்தி வந்தது. அப்போது சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். இந்த விஷயமாக சஹாபாக்கள் எல்லாம் போர் தொடுக்க வேண்டும் என்றும் கூட சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் எழுந்து நின்று, நாயகமே யா ரசூலல்லாஹ் உபுசுத் யதக்க உபாயஅக்க, நாயகமே உங்களுடைய திருக்கரத்தை நீங்கள் நீட்டுங்கள், நாங்கள் பையத்து செய்கிறோம். நாயகமே உங்க திருக்கரத்தை நீட்டுங்க, நாங்க பையத்து செய்கிறோம் என்றது. அலாமாதா ஸல்லல்லாஹு கேட்டாங்க, பையத்து நீங்க எதன் மீது செய்வீங்க? எதுக்கு பையத்து? அலாமை நஃப்ஸிக, உங்களுக்காக வேண்டி நாங்க பையத் செய்யறோம். மாஃபி நஃப்ஸி, எனக்காக வேண்டி. ஆமா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஃபத்ஹுன் அவ் ஷஹாதத்துன், நாயகமே
ஒண்ணு நாங்க மக்காவை உங்களுடைய தலைமையில மக்காவை போய் நாங்க வெற்றி பெறுவோம், அல்லது நாங்க ஷஹீதாயிடுவோம், எதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா நீங்க பையத்து செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பேட்டையும் பையத்து செஞ்சாங்க. இப்படி சொல்லி முதலாவதாக பையத்து செய்தது யார்? உங்க கோத்திரத்தை சார்ந்தவர் தானே. அப்படிப்பட்ட அவர்கள் யார் என்றால் அபூ சினான் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு தஆலா. இந்த அபூ சினான் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு தஆலா உங்க கோத்திரத்தை சார்ந்தவர்கள், ஆமிரி அல் அஸதி தான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, பத்ர் யுத்தம் நடந்த போது ஆமிரிகள் அதிகமாக இல்லை, முஹாஜிரீன்களில் 1/7 நீங்க தான் இருந்தீங்க. அது எண்ணிக்கை கூட அவ்வளவு ஞாபகம் அவங்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அறிவு, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபஹபத்தல் ஆமிரி சக்கத்தை, அந்த மிகைத்த ஆரம்பத்துல பாருங்க, அப்படி இப்படி துடியாக வந்த அந்த ஆமிரி அப்படியே துடிச்சு போயிட்டார், வாய் மூடி அமைதி ஆயிட்டார். அதோட போயிட்டாரு. இந்த அசதிக்கு சந்தோஷம் வந்துட்டு, இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமிரி போயிட்டார். அவர் முதல்ல துடிச்சிட்டு வந்தாரு. இது பயந்துட்டு இருந்தவர் நிமிர்ந்து இப்ப உட்கார்ந்து, எனக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது இப்பதான் தெரியுது. அப்ப இவங்க சொன்னாங்க, நீ தோற்று போய் வந்ததால் நான் இதை உனக்கு சொன்னேன், நீ ஜெயித்து வந்திருந்தா அவங்க குடும்பத்தில் என்ன சிறப்புலாம் இருக்கு நான் சொல்லி இருப்பேன். நீ என்ன செஞ்சா, இப்படி நடுங்கி போய் நீ வந்தாய், அதனால் இதை நான் என்ன செஞ்ச, உன்னை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவன் பெருமை கொள்ளக்கூடாது என்று அவனுடைய பெருமையை உடைப்பதற்காகவும் நான் செஞ்சேன். அதே சமயத்தில் நீ ஜெயித்து வந்து அந்த பெருமையோடு நீ வந்திருந்தால் உன்னுடைய பெருமை உடைப்பதற்காக அவனுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் நான் சொல்லி இருப்பேன் என்று குறிப்பிட்டு காட்டினான். அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்திருப்பான்னு பாருங்க. ஹிலாபத்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய கையில வந்ததற்கு பிறகு அவங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். ஈராக்கினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் கவர்னருக்கு ஜனாதிபதி எழுதுறாங்க, எனக்கு ஒரு சாலிகான மனிதர் தேவை, என்னோட உட்கார்ந்து இருக்கணும், முக்கியமான அரசர்களிடத்தில் தூது செல்லக்கூடியவராகவும் அவர் இருக்கணும், தூதுவராக இருக்கணும், நல்ல புத்திசாலியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சாலிஹானவராக இருக்கணும், அவரை கொண்டு நான் ஆகிரத் துன்யா ரெண்டினுடைய பயனையும் பெறணும், நானும் ஒரு சாலிஹானவன் ஆகணும், அப்படி ஒரு ஆளை அனுப்பி வைங்க என்று ஹஜ்ஜாஜுக்கு அனுப்பின போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சாங்க. ஷாபி ரலியல்லாஹு தஆலா அங்க வந்து சேர்ந்தாங்க. யார்கிட்ட? ஜனாதிபதிட்ட வந்து சேர்ந்ததும் அவங்களுடைய அறிவை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. இவ்வளவு இல்மு ஒரு மனிதருக்கு இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. இவ்வளவு இல்மு ஒரு மனிதருக்கு இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இல்முல ஒரு பகுதின்றாங்க. மனிதனுக்கு இருக்க வேண்டிய இல்முல ஒரு பகுதி தான் எனக்கு இருக்கு என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் ஜிஸ்தின்யான் சொல்லக்கூடிய பகுதி, அது ரோம அரசர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த அரசர் ரோம அரசர், அந்த அரசர்கிட்ட ஒரு தூதுவராக செய்தனா ஷாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஜனாதிபதி அனுப்பி வைக்கிறார். அங்க போனதும் இந்த தூது விஷயமா தங்க வச்சு சில நாட்கள், ஓரிரு நாட்கள் அந்த தூதுவர்கள் தங்கி வருவாங்க. அவர் அரசரோட பேசுவாங்க. அரசரோட பேச ஆரம்பித்தால் அரசர் அப்படியே திகைத்து போய் விட்டார். இவ்வளவு அறிவா, ஆளை பார்த்தா குள்ளமா இருக்கிறாரு, ஒல்லியா இருக்கிறாரு, இவருக்குள்ள இவ்வளவு ஞானமா புதைந்து கிடக்கிறது என்று அப்படியே திகைத்து போய், அப்ப நான் புறப்படலாமா, நாளை புறப்படலாம்னு கேட்டோம். இல்ல இல்ல, இன்னும் ஒரு வாரம் இருங்க, இன்னும் ஒரு வாரம் இருங்க, இன்னும் ஒரு வாரம் இருங்க, அவரிடமிருந்து இல்மை பெறக்கூடியவராக இந்த அரசர் மாறிவிட்டார். ஒரு கட்டத்துல விடுறதுக்கு மனமில்லை என்று வரும் பொழுது, இல்லை அரசே, நான் எங்களுடைய கலீஃபாவிடத்துல போய் இருக்கணும், என்னுடைய சமுதாயத்திற்கு நான் பணி செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, எனவே எனக்கு நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டதற்கு இணங்க மனமில்லாம என்ன செஞ்சாரு, அவர் அனுப்பி வச்சார். அனுப்பி இவர் நம்மிடையே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே என்று கூட ரோம மன்னர் நினைக்கும் அளவிற்கு இமாம் ஷாபி ஆமிர் இப்னு ஷுரஹபீல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஞானம் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். போகும்போது ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி, இந்த கடிதத்தை உங்களுடைய அமீர்கிட்ட, உங்களுடைய அமீர் மோமினின் ஜனாதிபதியிட்ட ஒப்படைச்சிருங்க என்று ஒட்டி கடிதத்தை கொடுத்துட்டார். அந்த கடிதத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. போகும் பொழுது சந்திக்கிறாங்க, அமீர் மோமினை சந்தித்து அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, இந்த கடிதத்தை உங்களிடத்துல அரசர் தர சொன்னார், ரோம் அரசர் தர சொன்னார்னு கொடுக்கிறார். அப்படியா, சரின்னு சொல்லி வாங்கிட்டு சப்ப நான் போயிட்டு வரேன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஷாபி வீட்டுக்கு போறான். இந்த கடிதத்தை பிரித்து பார்த்த அரசர் திகைத்து போயிட்டார். ஜனாதிபதி திகைச்சு போயிட்டாங்க. ஆளை கூப்பிடுங்க, ஷாபியை கூப்பிடுங்க. ஷாபி திருப்பி வந்துட்டாங்க. என்ன கலீஃபா, திருப்பி என்ன கூப்பிட்டீங்களாமே? என்ன? ஆமா, கொஞ்சம் உட்காருங்க. இந்த கடிதத்துல என்ன எழுதிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது, நான் அந்த கடிதத்தை பார்க்கல, உங்க இடத்துல ஒப்படைக்க சொன்னா நான் ஒப்படைச்சிட்டேன். இந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறது என்றால்,
அஜிப்து லில் அரபி கைஃப மல்லக்கத் அலைஹா ரஜுலன் கைர ஹாதல் ஃபதா. இந்த அறிவுமிக்க ஒரு இளைஞர் இருக்கும் பொழுது இவரை விட்டு விட்டு ஒரு ஜனாதிபதியாக அரபுகள் வேற ஒருத்தரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். எவ்வளவு பொல்லாத வார்த்தை அது. இந்த மனுஷன் இருக்கும் போது வேற ஒருத்தரை அரசரா எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி உலகத்திலே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் இருக்கும் பொழுது என்று சொன்னதும், இப்படி எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னதும் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. பாருங்க, அமீல் மோமினின் அவர் என்னத்தான் பார்த்தாரு, உங்களை பார்க்கல. உங்களை பார்த்து பேசியிருந்தா இதை சொல்ல மாட்டார். என்ன அறிவு, சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன பார்த்ததுனால இதை எழுதியிருக்கிறாரு. ஆனா உங்களை பார்த்து பேசியிருந்தால் இதை அவர் என்ன செய்திருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். அப்பா அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்றார், ஜனாதிபதி சொல்றாங்க, இது நீங்க உங்க பணிவை நீங்க சொல்றீங்க, உண்மையிலேயே உங்களுடைய அறிவு என்னையும் திகைக்க வைத்தது, இன்னும் திகைக்க வைத்திருக்கிறது. ஆனா இதன் மூலமாக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பது தெரிகிறதா என்று. என்ன செய்திருக்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரோம அரசர் என்ன செய்திருக்கிறார்? எனக்கும் உங்களுக்கும் இடையிலே பகையை ஊட்டுவதற்கு முனைந்திருக்கிறார். அப்ப நான் நினைப்பாட இவர் பெரிய ஆளாயிருவர் போல இருக்க என்று என்னுடைய கல்வில வருமா இல்லையா? ஆனால் அப்படி ஒரு இடத்தை அல்லாஹ் என்னுடைய கல்வில தரமாட்டான். நீங்க ஏற்கனவே என்னிடம் இருந்து என்னை பக்குவப்படுத்திட்டீங்க, நீங்க என்னோடு இருந்து என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே அது போன்ற எண்ணத்திற்கு என்னுடைய கல்விலே இடம் இல்லை. என்னோடு எப்போதும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் சொல்லி காட்டினார். அருமையானவர்கள், அன்றைய காலத்திலே மிகப்பெரிய அறிஞர்கள் என்று கருதப்பட்ட 4 அறிஞர்களில் இமாம் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவராக திகழ்கிறார்கள். மதீனாவை எடுத்துக்கொண்டால் சையதுனா சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கூஃபாவை எடுத்துக்கொண்டால் ஆமிர் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பஸ்ராவை எடுத்துக்கொண்டால் சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஷாம் சிரியாவை எடுத்துக்கொண்டால் சையதுனா மக்ஹூல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டார்கள். அந்த 4 பேரிலே சையதுனா ஆமிர் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே வாழ்ந்தார்கள். இந்த 4 மாபெரும் அறிஞர்களில் ஒரு அறிஞராக இருந்தாங்க. அதே சமயத்தில் இவ்வளவு அறிவு இருந்தும் கூட அவங்க இடத்துல ரொம்ப பணிவு இருக்கும், ரொம்ப பணிவு உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எப்படின்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபக்கீஹாகவும் ஆலிமாகவும் நீங்க தான் இருக்கிறீங்க ஷாபி, இப்படி ஒரு ஆலிமை ஒரு ஃபக்கீஹை நான் பார்த்தது இல்லை என்று சொன்னதும், இப்படி சொல்லாத, உண்மையிலேயே ஃபக்கீஹ்ன்றா யார் தெரியுமா உனக்கு? இமாம் ஷாபி கேட்கிறாங்க, அல் ஃபக்கீஹு மன் தவர்ர அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் விட்டு தவிழ்ந்து கொண்டவர் தான் ஃபக்கீஹ். ஒரு ஆலிம்டா யார் தெரியுமா? ஒரு ஆலிமு மன் ஹஷியல்லாஹ், அல்லாஹ்வை இதயபூர்வமாக அஞ்சி ஒழுகக்கூடியவர் தான் ஆலிம். வாயின நஹனு மின் தாலிக், நான் அந்த இடத்துல எங்க இருக்கிறேன்பா, நீ சும்மா புகழ்ந்துகிட்டு இருக்க, சில இல்மு இருந்தா போதுமா என்ற தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஒரு சிறந்த ஆலிம் தான், சிறந்த ஃபக்கீஹ் தான், இறைவனை அஞ்சிய ஒரு அற்புதமான தியாகியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு மனிதர் அவர்களிடத்துல ஒரு தேவையில்லாத கேள்வி கேட்டா அதுக்கு இவங்க பதில் சொல்றது இல்லை, அல்லது இந்த அழகான பதில் சொல்லி அனுப்புவாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, அவங்களுடைய பணிவையும் இது வெளிப்படுத்துகிறது. ஒரு விஷயம் குறித்து ஒரு மனிதர் கேட்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொல்லி இருக்கிறாங்க, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. 2 கருத்துக்கள் இருக்கு. இது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில விஷயங்களை 2 விஷயங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள், ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆக இந்த விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்து இப்படி, சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்து இப்படி என்று சொன்னதும், அந்த கேள்வி கேட்டாரு, அந்த மாதா தக்குல் யா அபா அமர், ஷாபி அவர்களே, சார் அவங்க 2 பேரும் இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய கருத்து என்ன என்று சொன்னது இவங்க சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சொன்னாங்களா, ஒமா தஸ்னா பி கௌலி بعد أن سمعت مقالة عمر وعلي رضي الله تعالى عنهما, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகள், அவங்க சொன்னாங்கன்னு சொன்னதற்கு பிறகு நான் சொல்றதை கேட்டு நீ என்ன செய்ய போற? அதை எடுத்துட்டு போவியா? நான் சொல்றதை பின்பற்றிக்கிட்டு இருப்பாயா? அவர்கள் சொன்னதா என்னுடைய சொல், அந்த 2 சொல்லும் சரியானது என்று நான் சொல்லுகிறேன் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். தேவையில்லாத விஷயத்துல தலையிட மாட்டாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு கடத்துல ஒரு மனிதன் கேட்டார், ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு அந்த அரசியல் சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போது இது குறித்து என்ன சொல்கிறீங்க? இது உனக்கு தேவையில்லாது, அவர்களுடைய விஷயத்தில் இப்படியெல்லாம் தலையிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னுடைய சஹாபுகளை கண்ணியப்படுத்துங்க ரசூல் சொல்லி இருக்கிறாங்க.
நாளைக்கு அல்லாஹ் தஆலா இது விஷயமாக நீ என்ன சொன்னா என்று அல்லாஹ் இடத்த கருத்து கேட்க மாட்டான். அப்படி கருத்து கேட்காத விஷயத்தை பிடிச்சி எங்கிட்ட கேட்காதீங்க. அதுல போய் நீங்க தலையிடாதீர்கள். எதில் நீ சரியாக இருக்க வேண்டிய விஷயத்துல சரியா இருந்திருக்கோ, ஷரியத்து விஷயத்துல நீ எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கிறாயா, அதை விட்டுட்டு அவர்களுடைய விஷயத்துல அந்த பெருமக்கள் 2 பேருமே சொர்க்கத்தை கொண்டு சொந்தமாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய விஷயத்துல என்ன நீ கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறாய், இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கோபமாக சொல்லி அனுப்பினார்கள். அவனும் தன்னுடைய அந்த மனிதனும் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார். அதே சமயத்தில் அறிவு, பணிவு, ஞானம் மிக்க இவர்கள் பொறுமையும் ரொம்ப அதிகம். ஒரு கட்டத்தில் அறிவாளிகள் நல்ல ஒரு சாலியான மனிதர்கள் எதிர்ப்பாளிகள் இருக்கத்தானே செய்வாங்க. ஒருத்தன் இவர் திட்டிக்கிட்டே இருக்கிறான், இவங்க பொறுமையா இருக்கிறாங்க. திட்டுறான்னா சுபஹானல்லாஹ் காது கொடுத்து கேட்க முடியாத பல குறைகளை சொல்லி சொல்லி திட்டிக் கொண்டே இருக்கிறான். துட்டி முடிச்சது பிறகு சேனா ஆமிர் இப்னு ஷுரஹ்பீல் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன் குந்த சாதிகன் ஃபீமா தர்மீனி பிஹி கஃபரல்லாஹு லி வ இன் குந்த காதிபன் கஃபரல்லாஹு லக். நீ என்னெல்லாம் சொல்லி திட்டினாயோ அதுல உண்மை இருக்குமேயானால், நீ சொன்னது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக, நீ சொன்னது பொய்யாக இருக்குமேயானால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. எவ்வளவு அழகான வார்த்தைகள். இப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்கவர்களாக அவன் சொன்னது அத்தனையும் பொய்ங்கிறது தெரியும், இருந்த போதிலும் கூட அவர்களை மன்னிக்க கூடிய அந்த முறையை பாருங்க. எங்கிட்ட அதெல்லாம் இல்ல, நீ சொன்னது எதுவுமே இல்லைன்னு கூட அவங்க மறுக்க இல்லை. உண்மையிலே அவன் சொன்ன எந்த குறைகளும் இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் எப்படி சொன்னார்கள், நீ சொன்னது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, நீ சொன்னது பொய்யாக இருக்குமேயானால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட முக்கியமான விஷயம் சொன்னா அதையும் எடுத்துக்கிடுவாங்க. இதை இவெல்லாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிடணுமான்னு கூட பெருமை அடிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண மனிதர் தானே, அவனோட மஜ்லிஸுக்கு ஒரு கிராமவாசி உட்கார்ந்துட்டு போவார். ஆனா அவர் பேசவே மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். இவங்களோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயான்கள், வஅதுகள், ஃபிக்ஹுகள் எல்லா இதுகளும் நடக்கும். ஒரு நேரத்தை ஃபிக்ஹுக்காண்டி ஒதுக்கி வச்சிருந்தாங்க, ஒரு நேரத்துக்கு தஃப்சீருக்காக, ஒரு நேரத்தை ஹதீதுக்காக, ஒரு நேரத்தை தாரீഖுக்காக, இப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த மனிதர் உட்காருவார், இந்த கிராமவாசி வளமையா உட்காருவார். ஆனா எதுவுமே கேட்கறது எதுவும் பேசல, இப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு அவரோட போயிருவார். ஒரு நாள் இவங்க கூப்பிட்டாங்க, ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அலா தத்தக்கல்லம், சகோதரரை நீங்க பேசுறதே இல்லையா, எதா பேசக்கூடாது, எது கேட்க கூடாதா? அப்ப அவர் சொல்றார், அஸ்குத்து ஃபஅஸ்லம் வாஸ்மாஉ ஃபஅலம். என்ன அழகா இருக்கு, அஸ்குத்து ஃபஅஸ்லம் வாஸ்மாஉ ஃபஅலம். நான் வாய் மூடி இருந்தால் சலாமத், கேட்டுக்கொண்டிருந்தால் இல்மு எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இல்மு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வாய் மூடி இருக்கிறேன், சலாமத்தாக இருக்கிறேன். இன்ன ஹல்லல் மர்இ மின் உதுனிஹி யஊது அலைஹி. ஒரு மனிதன் தன்னுடைய காதின் வழியாக எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறானால் அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது அவனோடு நின்று கொள்ளும். பயன் இல்லாததாக இருந்தாலும் கூட அது அவனோடு நின்று கொள்ளும். ஆனா நாவு வழியாக விடுச்சுன்னு வைங்க, அது அடுத்தவர்கள் மீது போய் மாட்டிக்கிடும். எனவே நான் வாயை பேணிக் கொள்கிறேன் என்று சொன்னதும் இந்த வார்த்தைகள் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடித்துக் கொண்டது. அவர்கள் வஃபாத்தாகும் வரை அஸ்குத்து ஃபஅஸ்லம் வஅஸ்மஉ ஃபஅலம் இன்ன ஹல்லல் மர்இ மின் உதுனிஹி யஊது அலைஹி வமா ஹல்லுஹு மின் லிசானிஹி ஃபயஊது அலா கைரிஹி என்ற அந்த கிராமவாசி சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்களாம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரொம்ப ஃபசாஹத் நாகரீகமாக பேசக்கூடிய அளவிற்கு நாவாற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு தடவை ஒரு ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபஸாரி சில மனிதர்களை கைது செய்தார். கைது செய்த போது அவர்களை எப்படியாவது விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு இவங்களுக்கு ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு விரும்புறான். ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய கைது போட்டு சிறையில போட்டு அடைச்சு வைக்கணுங்கிறதே இல்ல. அவங்க சொன்னாங்க அந்த கவர்னர்ட்ட, இன் குந்த ஹபஸ்தஹும் பில் பாத்திலி ஃபல் ஹக்கு யுஹ்ரிஜுஹும் வ இன் குந்த ஹபஸ்தஹும் பில் ஹக்கி ஃபல் அஃபு யஸஅஹும். என்ன அழகா இருக்கு இந்த வார்த்தைகள். இன் குந்த ஹபஸ்தஹும் பில் பாத்திலி, அவர்களை பாத்தில்ங்கிற அடிப்படையில, நீர் பாத்திலான அடிப்படையில கைது செய்திருந்தால் ஹக்கு அவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துரும். நீங்க பாத்திலான அடிப்படையில கைது செய்திருந்தால் ஹக்கு அவர்களை வெளியே கொண்டு வந்துடும். ஹக்குங்கிற அடிப்படையில நீங்க கைது செய்திருந்தால் நீங்க அவரை மன்னித்தால் அது அவர்களுக்கு விசாலமாக ஆகும். உடனே பார்த்தாரு, அப்படியே திகைச்சு போயிட்டாரு. என்ன வார்த்தைகள், என்ன இனிமை இது என்று அவர் மன்னித்து நான் அவங்களெல்லாம் விட்டுறேன் என்று உடனடியாக விட்டு விட்டார். அதே சமயத்தில்
மிக நளினமாகவும் தமாஷாகவும் பேசக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு தடவை அவங்க தன்னுடைய மனைவியோட உட்கார்ந்துருக்கிறார். மனைவியோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சொந்தக்காரர் தான் உள்ள வர்றாங்க. வந்தவொடனே கேட்கறாங்க, ஐயுக்குமா ஷாபி, உங்களை யாரு ஷாபின்னு கேட்கிறார். இது கேட்க வேண்டிய கேள்வியா? மனைவியோட உட்காந்துக்கிறாங்க, மனைவியும் அவன் ஷாபி ரதியை தான் உட்காந்துக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்ச ஒருத்தர் உள்ள வந்துட்டு உங்களை யாரு ஷாபின்னு கேட்கிறார். ஷாபி ரதியை தான் இப்படி கையை காட்டினா ஓதாண்டு இவர் சிரித்து விட்டார். இப்படி தமாஷ் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்னொருத்தர் மட்டும் கேட்டாங்க, மாதா காணத்து சம்மா ஜௌஜத்து இப்லீஸ், ஆமா இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, இப்லீஸினுடைய பொஞ்சாதி பேர் என்னன்னு கேட்டான். இப்லீஸினுடைய பொஞ்சாதி பேர் என்ன அப்படிங்கிறது விவகாரமா கேட்கறான். அப்ப அவன் சொன்னாங்க, நான் அவனோட கல்யாணத்துக்கு போகலப்பா அப்படின்ட்டாங்க. நான் அவனோட கல்யாணத்துக்கு நான் போகல என்று. இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் இமாம் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவங்களுடைய நிதானத்தை பாருங்க. சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு மக்கள் எழும்பி போய் பார்ப்பாங்க. நம்ம இதையும் பார்க்க தானே செய்யணும். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழும்பி போய் என்ன சத்தம் என்ன அப்படிங்கறது எழும்பி போய் பார்ப்பார்கள். மக்கள் எல்லாரும் எழுந்து போனாலும் கூட இவங்க அசைந்து கொடுக்க மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பார். ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். நான் எழுந்து செல்வது இல்லை, எதற்காக போய் நான் என்ன செய்யறேன் படபடன்னு எழுந்து போறதும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னொன்று குணத்தையும் அவர்கள் சொன்னார்கள், ஒலா லரப்து குலாமன் லீகத், என்னுடைய எந்த அடிமையும் கூட நான் கை நீட்டி அடித்ததில்லை. இன்னொன்று சொன்னார்கள், ஒமா மாத்தது கராபத்தன் லீ வஅலைஹி தைனுன் இல்லா கலைத்துஹு அன்ஹு, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது மரணித்து அவர்களுக்கு கடன் இருந்தால் உடனடியாக நான் அடைச்சிடுவேன். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யார் மௌத்தானாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு கடன் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா கடனுடைய விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கடுமையாக சொல்லி இருக்கிறாங்க. கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிக்கணும். ஏனென்றால் சுஹதாக்களினுடைய எல்லா அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். அவர்கள் எந்த பிழை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், கடனை தவிர என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அவ்வளவு கடன் பலுவானது. எனவே என்னுடைய கராபத்துகள் சொந்தக்காரர்கள் யாராவது இறந்து மௌத்தாகி அவர்களுக்கு கடன் இருக்குமே, ஆனால் அந்த கடனை உடனடியாக நான் அடைத்து விடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏறக்குறைய 80 ஆண்டு காலத்துக்கு மேல 80 வருஷத்துக்கு மேலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சமுதாய பணியாற்றி இந்த சமுதாயத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த இமாம் ஷாபி ஆமிர் இப்னு ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி பொருத்தமாகிய அந்த பெருமக்களினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.